ஸோ ஹேர் ஃபோன் ஷேப் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு Redmi Note 11 ட்ராப் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ஆவரேஜ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா 4 வாட்டி ஒரு மாசத்துக்கு வந்து அவன் ஃபோன் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. மேன் உமன் எல்லாருமே சரிங்களா. Redmi Note 11 அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7,000லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் இருக்கிற ஃபோனு. இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து 60% பீப்புள் வந்து இந்த ஒரு ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் தான் வாங்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபோன் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் ட்ராப் பண்ணி எப்படி சர்வை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் பாட் ஒன் ஃபோன். எப் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க. மை காட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். கேஸ் இருக்கு. நைஸ். ஸோ இப்போ கேஸ் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து கேஸையும் போட்டே ட்ராப் டெஸ்ட் பண்ணுவோம். கேஸ் போட்டும் பண்ணுவோம், கேஸ் போடாமலும் பண்ணுவோம். ஸோ குட். இப்போ இந்த ஃபோனை வந்து நம்ம 4 வகையாக கீழே போட போகிறோம். ஒன்று வந்து என்னோட பாக்கெட்லேருந்து எடுக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து இப்போ மேலே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, கையில் வச்சு நெஞ்சிலேருந்து அந்த ஒரு ஹைட்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி, கார்லேருந்து இறங்குறோம் அப்போ வந்து மடியில் இருக்குது அப்போ கீழே விடுற மாதிரி, பைக்கில் போயிட்டு இருக்கோம் பைக்லேருந்து கீழே விடுற மாதிரி, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனிலேருந்து கீழே விடுற மாதிரி. இப்போ 4ன்னு சொன்னால் பட் 5 இருக்குது. மொத்தமாக 5 டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் Redmi Note 11 பாக்கெட்லேருந்து விழுகிற டெஸ்ட். என்னால் இதில் பார்க்க முடியறது மேபி கொஞ்சம் இந்த கேஸில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அது தூசி தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி ஃபோனுக்கு ஸ்க்ரீனுக்கு ஒன்றுமே ஆகலை. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹைட்லேருந்து கீழே போடுறேன். நான் வந்து 5'7", 5'8" இருப்பேனா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனில் பெருசாக எனக்கு தெரிஞ்சு எதுவும் அடிப்படலை. இது வந்து கேஸ் போட்டு பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு வந்து அடிப்படாது. ஸோ எப்பவுமே கேஸ் போடுறது நல்லது சரிங்களா. ஆல்வேஸ் வியர் ப்ரொடெக்ஷன். பால்கனில் ஹெல்ப் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படி உட்காந்துட்டு யூஸ் பண்ணிட்டு டேட்டா கடலில் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சடன் தவறி கீழே விழுனால அது அப்படி ஒன்று என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இங்கேருந்து 12 ஃபீட்டு மனசே கேட்க மாட்டேங்குது, போட்டு தான் ஆகணும். மனசே கேட்க மாட்டேங்குதுங்க. போடும்போது ஒரு வாட்டி போடும்போது அப்படியே வலிக்குது. அது மேலேருந்து போட்டால் ரொம்ப வலிக்குது. ஐயோ இது கேட்க எவ்வளோ மீனிங்காக இருக்குது. பின்னாடி கேமரா மாடலே உடஞ்சிருக்கு. ஸ்க்ரீன் ஒன்றும் ஆகலை. கேஸ் போட்டு கூட வந்து இந்த கேமராவோட இது வந்து உடஞ்சிருக்கு. ஐயோ ஐய பவர் பட்டனோட இது வந்து தூக்கிட்டு இருக்கு பக்கத்தில். பட் நம்ம அதை அமுக்கணும்னா உள்ளே போயிடுது லெகோ பீஸ் மாதிரி. மற்றபடி ஒன்றும் ஆகலை. சரி கேமரா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இருங்க. ஒயிட் ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மக்கர் பண்ணுது. இதில் நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் ஒயிட் ஆங்கிளில். எடிட்டர் போட்டிருக்கேன். அதில் நார்மல் ஆங்கிள்லாம் நல்லா இருக்குது. பட் பின்னாடி ஒரு இதுவாயிருச்சுங்க. கேஸ் போட்டே வேஸ்ட் தாங்க இது மேலேருந்து போடும்போது. பட் அவ்வளோ மேலேருந்து யூஸ்வலாக யாரும் போட மாட்டாங்க. பட் நல்ல கேஸாக இருந்தால் தாங்கும். என் தம்பி ஃபோன் ரியல்மிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3வது மாடியிலேருந்து கேஸோட தான் விழுந்துச்சு. எப்பா அப்படியே கல் மாதிரி இருந்தாப்புல அவர் இந்த ஃபோன் ரியல்மி. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் பின்னாடி லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. பட் ஃபோன் நல்லா யூஸ் ஆச்சு. பட் இன்னும் இது நம்ம ஃபுல்லாக போடலை. ஃபுல்லாக போட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன். கார்லேருந்து இறங்கும் போது ஃபோன் விழும் நிறைய பேருக்கு. இப்படி வச்சிருப்பாங்க, மறந்தாப்புல மடியில் வச்சிருப்பாங்க. அப்போ டக்குன்னு வந்து அவங்க இப்போ கவனிக்க மாட்டாங்க. கவனிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இறங்கிடுவாங்க. கேமரா ஆங்கிள் வந்து மாறி போய் விழுந்துச்சு. ஸோ விழுந்தது முன்னாடி தெரியாதனால இப்போ நம்ம 2வது வாட்டி செக் பண்ணுறோம். கார்லேருந்து இறங்கும் போது இந்த ஃபோன் கீழே விழுந்தா என்ன ஆகும்? இது வந்து ஒரு ட்ராப்பே கிடையாது இப்போ இருக்க ஃபோனுங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் ஒன்றும் ஆகலை. பர்ஃபெக்ட். அடுத்து சில பேருக்கு வந்து எங்கேயாவது வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே ஃபோன் வரும். அப்போ டக்குன்னு ஃபோன் எடுத்து யாருன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்ப்பாங்க சில பேர். அது மாதிரி பார்க்கக்கூடாது ஆக்சுவலி, பட் பார்ப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு சினாரியோ. அந்த மாதிரி இருக்கும்போது கீழே விழுந்தா என்ன ஆகும், அப்போ எடுக்கும் போது அப்படி கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஐயோ யாரோ கால் பண்ணுறாங்களே, யார் பண்ணுறா தெரியலையே. ஆஹா எடுக்க போகிறேன் ஃபோனை. ஐயோ தெரியாமல் கீழே போட்டேனே. கைஸ் ஒரு வாரி போட்டிருக்கோம், ஒன்றும் ஆகலை. பட் நான் ஒழுங்காக போடலை அப்படின்றாங்க. ஸோ திருப்பி போட போகிறேன். ஐயோ யாரோ கால் பண்ணுறாங்களே எனக்கு. ஐயோ 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 என் ஃபோனை கீழே போட்டேனே. தெரியாம ஏத்திட்டேனே. ஆக்சுவலி என்னன்னா வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபோனை கீழே போடும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பின்னாடி வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ அதோட சிமுலேஷன் தான் இப்போ நான் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், இந்த ஃபோனில் வந்து டயர் மார்க்ஸ்லாம் இருக்குது. பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஓ மேலே இருக்க இது கிழிஞ்சிருக்கா? நான் கீழே தெரியாமல் போட்டதில் யாரோ ஒருத்தவங்க வந்து ஏற்றிட்டாங்க. இன்னொரு கார் வச்சு இன்னொரு பைக் வந்து இந்த இதில் ஏறிச்சுன்னா இதான் நிலமை. ஷிட்
லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு. ஒரு பைக்கே ஏறினாலும் அந்த பைக்கில் நான் உட்காந்து அது ஏறி இருந்தாலும் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்க போகிறேன். செல்ஃபி இஸ் ஒர்க்கிங், ஃபோன் இஸ் ஒர்க்கிங். ஃபோனோட நிலைமை வந்து இப்போ இப்படி இருக்குதுங்க. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் பின்னாடி மட்டும் இந்த கேமரா மாடல் மட்டும் உடஞ்சிருக்கு. ஸோ லெட்ஸ் ட்ராப் வித்தவுட் தி ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் பாக்கெட். ஒன்றும் அவ்வளோவா. ஓகே, அதே மாதிரி இன்னொரு வாட்டி போட்டு பார்க்கலாம். ஏன்னா ஃபோன் வந்து பாக்கெட்லேருந்து ஒரே மாதிரி விழாது, எப்பயுமே மாறி மாறி வேறு வேறு மாதிரிலாம் விழும். ஸோ அதனால் வந்து இன்னொரு மாதிரி விழுவுது. இப்போ எல்லாம் ரோல் பண்ணிங்களா? இன்னொரு வாட்டி விழுந்துச்சுங்க. இன்னொரு வாட்டி விழுந்துமே ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சைடில் பாருங்க, ஐயோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்கஃப் இருக்குது. இந்த முனையில் இங்கே ஒரு ஸ்கஃப்பு, அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் ஒர்க்கிங் ஆல் ரைட். இப்போ நம்ம இதை செஸ்ட் சைட்லேருந்து போட போகிறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ட் சைட்லேருந்து போட போகிறோம் சேம் ஃபோனை. ஸோ யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க யாரோ ஒருத்தங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று பெருசா எதுவும் ஆகல. அதோட கார்னர்ல போய் விழுந்துச்சு ஃபோனு. அதனால வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் ஃபைன் ஐ கெஸ். இப்போ வந்து திருப்பி வந்து இன்னொரு ஈ ஒன்று மூக்குள்ள போயிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் ஆக மாட்டேங்குதுரா. ஒன்றுமே ஆகலை. லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஓரத்தில் தான் அடி. மற்றபடி ஃபோன் வந்து சீம்ஸ் டு பி ஒர்க்கிங். ஈவன் த கேமராஸ் ஆர் ஒர்க்கிங். பரவாயில்லையே. கார்லேருந்து இறங்குறோம் அதே மாதிரி தான். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாலான காரு அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ஷன் இல்லை. தெரியாமல் வந்து மடியிலே இருக்குது. அப்போ தெரியாமல் இப்படி ஐயோ ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகணும், பாத்ரூம் அவசரமாக வருது அப்படி போட்டு ஐயோ உடஞ்சிருச்சுடா. பாருங்க, இங்கேருந்து இங்கே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது, கேமரா ஒர்க் ஆகுது, ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகும். கார்லேருந்து போட்டோம்னா கொஞ்சம் ஆபத்து இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபோனை 5 வாரி போடுறதா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். பட் இன்னும் ஒரு வாரி புதுசாக ஒன்று போடுறது யோசிச்சிருக்கோம். அது வந்து தண்ணியில் போடுறது. 19% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபோன் வந்து பாத்ரூமில் வந்து போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டடி சொல்லுது. லெட்ஸ் சே நீங்கள் வந்து பாத்ரூம் போயிட்டீங்க, பட் பாத்ரூம்குள்ளே விழுந்துருது அப்படின்னா அது என்ன அப்படின்றத காட்ட போகிறேன். பட் நான் நிஜமாலே பாத்ரூம்குள்ளே போட போல, அது ஒரு குட்டி பவுலில் போட போகிறோம். ஸோ அதில் பவுலில் போட்டு பார்ப்போம். டக்குன்னு நான் எடுத்துகிறேன். பிகாஸ் இதில் ஐபி ரேட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ லெட்ஸ் ட்ராப் த ஃபோன் இன் பாத்ரூம். ஐயோ, ஓ மை காட். இப்படி தான் நான் உள்ளே போட்டோன்னு எல்லாம் எடுப்பாங்க சீக்கிரமா. ஆமாம், நான் வந்து தெரியாமல் என் ஃபோனை வந்து கக்கூஸில் போட்டேன். தண்ணியெல்லாம் உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன் ஆகுது, ஓப்பன் ஆகுது, கேமரா ஒர்க் ஆகுது, சவுண்டு கேட்குது. தண்ணியில் போட்டோம். This is the final test. வேற மாதிரி டெஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சேனல்லையும் பார்த்துருக்க முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வேற எந்த ஃபோனை நாங்கள் இந்த மாதிரி போட்டு உடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உடச்சி காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ கமெண்ட்டில் எல்லாரும் ஃபோன் சொல்லுவீங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் இருக்கோ ஆப்வியஸ்லி நான் அந்த ஃபோனை வாங்கி அடுத்து இந்த மாதிரி ட்ராப் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதிகமான காசு உள்ள ஃபோனாக சொல்லிடாதீங்க, என்னால் முடியாது. கொஞ்சம் பட்ஜெட் 20K சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். வாங்க போடலாம் ஃபோனை கீழே. திஸ் இஸ் த ஃபோன். இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. அண்ட் ஒரே ஒரு கோடு மட்டும் இங்கே இருக்குது. மேலே மொட்டை மாலில் இருந்துட்டோ பால்கனில் இருந்தோ சாட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்ற பார்க்க போறீங்க. 1 2 3. இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, ஒன்றும் லூசு பயலாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? என்ன ஆயிருக்கும்? ஓ மை காட். ட்ராப் டெஸ்ட் பண்ணால் ஃபோனுக்கு தான் ஆகுதுன்னு நினச்சேன். எனக்கு ரத்தம் வருது. அது ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா கையில் குச்சிச்சு. பட் செம்மையாக உடஞ்சிருக்குங்க. நான் லூஸ் மாதிரி அந்த ஃபோனை வந்து இப்படி தொடக்கலாம்னு நினச்சேன். சரி, அந்த கிளாஸ் எல்லாம் அப்படி தொடச்சி எடுக்கலாம்னு நினச்சேன். இப்போ இந்த ஃபோன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது கைஸ். அண்ட் இதில் வந்து கேமரா, ஓ மை காட், த கேமரா ஸ்டில் ஒர்க்கிங். தட் இஸ் அமேசிங். வாவ், இட்ஸ் ஒர்க்கிங். ஈவன் டச்சு கூட வந்து எல்லா இடத்துலையும் டச்சு தான் ரொம்ப மோசம், ஒர்க் பண்ணாமல் இருக்கணும். பட் டச்சோட இதுக்கு ஒன்றுமே ஆகலைங்க. வாவ், இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். நான் நிறைய பேரோட ஃபோன் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி யூஸ்வலாக அவங்க ஃபோன் எப்பவுமே உடச்சு தான் வச்சிருப்பாங்க இல்லையா, அது எப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும் போல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுக்கு. அங்கே ஒருத்தர் சிரிக்கிறாரா நான் சொல்லும் போது. டச் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. டச்சில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை கைஸ். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங். பட் தென் லைக் ரொம்ப கேவலமாக உடஞ்சிருக்கு. இந்த பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாயிருச்சு.
இங்கே ஆல்ரெடி இருந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் கட்டே இங்கே இருக்குது பாருங்களேன். ஓ மை காட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு துணியை வச்சு தொடச்சிடணும் தொடச்சிட்டு நம்ம அப்புறம் மணிக்கு போக அப்படியே நீங்கள் வந்து சில்லுலாம் போயிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ராப் ஸ்கோர் நாங்கள் என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வந்து 3 out of 5. ஸோ இது வந்து என்னதான் கீழே விழுந்து உடஞ்சாலுமே இட்ஸ் ஒர்க்கிங். யாருமே வந்து 12 feetலேருந்துலாம் யூஸ்வலாக வந்து தூக்கி போட மாட்டாங்க. பட் அதையும் வந்து ஓரளவுக்கு சர்வைவ் ஆகி இட் கேன் ஒர்க் அப்படின்றதுனால we are giving 3. இது வந்து நான் மட்டும் கொடுக்கல, என்னோட டீம் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜாக நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒருத்தங்க 2 சொன்னாங்க, ஒருத்தங்க 3 சொன்னாங்க, ஒருத்தங்க 3.5 சொன்னாங்க. பட் at the end we came in 3. ஏன் 2னா அது கேஸோடய உடஞ்சது. அந்த கேஸ் வேஸ்ட்டு. அந்த கேஸுக்கு தான் நீ கம்மியான பாயிண்ட் கொடுக்கணும். அது கேஸோட உடஞ்சில அப்படின்னா. பட் அந்த கேஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மொக்க கேஸுங்க. அது ரொம்ப நல்ல கேஸ்லாம் கிடையாது. அதனால அது உடஞ்சி. இதுதான் ட்ராப் டெஸ்ட். நான் இது வந்து ரொம்ப நாளாக பண்ண நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐயோ வேணாம், ஐயோ மனசு வர மாட்டேங்குது, ஐயோ நம்ம ஒரு 15,000 ஃபோனை வாங்கி கீழே போடணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மனசுலாம் இதுவாகும். சரி ஓகே பண்ணலாம். இது வரைக்கும் யாரும் தமிழில் பண்ணது இல்லை, பண்ணி அவரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன். டெஃபினட்டாக ஷேர் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. என்னென்னலாம் பண்ண முடியுமோ இந்த வீடியோவை எல்லாத்தையுமே பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நாளைக்கு உங்களுக்கு என்ன வீடியோவில் பார்க்குறேன். Till then, bye bye. See you from Irfan. Jolly.